பம்பலாக போய் வருவோம் என்று போனவர்கள் இன்னொரு பக்கம். எத்தனை பேர் போனோம்? நாங்க 13 யூத்ஸ் போனோம். இவ்வாறாக நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்கினோம். இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் கூறலாமே. எம்எஸ்எனை மறந்தோம், மெக்டானல்ட்ஸை மறந்தோம், சிலியை மறந்தோம், பேஸ்புக்கையும் மறந்தோம், கனடாவை மறந்தோம். இவ்வாறு நாங்கள் எல்லோரும் ஒருவித மன இலக்கத்துடனும் மறுபுறம் எக்ஸைட்மெண்ட்டுடனும் சத்தியலோகம் போய் சென்றோம். சத்தியலோகம் எவ்வாறு இருந்தது? இவ்வாறாக சத்தியலோகம் அடைந்ததும் தாசாஜி அவர்கள் எங்களை அன்புடன் வரவேற்றார். அவரின் வரவேற்பில் நாங்கள் எங்களையே மறந்த வேளையில் ஆசாஜி அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். என்ன குண்டா? ஸ்ரீலங்காவில் போடும் குண்டா? ஆமா, அதை விட பெரிய குண்டு. அது என்ன அவ்வளவு பெரிய குண்டு? அது என்னவென்றால் உங்கள் எல்லோரையும் காலை 5 மணிக்கு எழுந்து குளித்து வெளிக்கிட்டு 6 மணிக்கு முதல் பிரேயர் ஹாலில் இருக்குமாறு கேட்டார்கள். அப்ப என்ன செய்தோம்? இவ்வளவு செலவு பண்ணி இதுக்காக போனோம்? இல்லை இல்லை, இது மட்டுமல்ல, பகவானின் அருளினால் தாசாஜி நமக்கு பல விடயங்களை கற்றுத் தந்தார். அதில் சில relationship means loving everyone unconditionally, forgiving everyone and not judging. We also learned the importance of having great relationship with our parents. We should have good relationship with our fathers because it will lead to helping us being successful in our futures. And having good relationship with our mothers will remove all obstacles in our lives. Love is not attachment. Love is not possession. Love is not craving to be loved. Love is not fear. Love is not expectation. Love is a benediction. It is a state of existence. We also learned about success. A successful person who is not happy is a danger to the society. One unsuccessful person who is kind and helpful is no use to the society either. Only a successful individual with compassionate heart could be a complete human being. How to be successful? We learned that intent plus effort plus grace equals success. அப்படி என்றால் என்ன? திரும்ப சொல்லுங்க. குறிக்கோளுடன் முயற்சியும்